பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. இன்ஜெக்ஷன்னா பயம். அன்னைக்கு ராத்திரி ஆயிட்டு இருந்துச்சு. கட்டு சிங்கியும் டின்னர் சாப்பிட்டு 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. ஆனா அம்மா மட்டும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்து அப்பா கேக்குறாரு, அட என்னாச்சு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னங்க சொல்றது, நாளைக்கு சண்டே, கட்டு சிங்கிக்கு வேற இன்ஜெக்ஷன் போடணுங்க. ஓஹோ, புரிஞ்சதுமா. போன டைம் இன்ஜெக்ஷன் போடும்போதே அவன் என்னெல்லாம் பண்ணான். ஐயோ, இந்த தடவை இன்ஜெக்ஷன் போடும்போது அவன் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல. அதானங்க, இன்ஜெக்ஷன் அவனுக்கு ஏன் அவ்வளவு பயம்னு புரியல. அடா விடுமா, இதை பத்தி ஏன் யோசிச்சுட்டு இருக்க? இன்ஜெக்ஷன் காலையில் தானே போடணும், அப்ப பேசிக்கலாமா, விடு. பாக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ரொம்ப கவலையா இருப்பாங்க. மறுநாள் காலையில அம்மா எந்திரிக்கிறாங்க. அப்புறம் போய் அவங்க பசங்களை எழுப்புறாங்க. கட்டு சிங்கி எந்திரிங்க, வாங்க, இன்னைக்கு ஹாஸ்பிடல் போகணும்ல. மம்மி, நான் எழுந்துட்டேன். நான் பிரஷ் பண்ண போறேன். வெரி குட் சிங்கி. கட்டு நீ எந்திரி. கட்டு பிளாங்கெட்ட போத்திக்கிட்டு உள்ள தூங்குற மாதிரி நடிக்கிறான். அவன் எழுந்திருந்தா, ஆனா எழுந்துட்டா இன்ஜெக்ஷன் போட போனோமே. கட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எந்திரிச்சிட்டன்னு, சும்மா நடிச்சிட்டு இருக்காத. அம்மா அவனோட பிளாங்கெட்ட இழுக்கிறாங்க. மம்மி, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. என்னது கட்டு, வயித்து வலியா? நீ போய் பேசாத, எனக்கு எல்லாமே தெரியும். இன்ஜெக்ஷன் போட மாட்டேன்னு சொல்லி தான் இப்படி பண்ணிட்டு இருக்க. இல்ல மம்மி, நான் உண்மையதான் சொல்றேன். ஆமா, இங்க பாரு கட்டு, போன தடவை கூட இப்படிதான் டிராமா பண்ண. நீ மறுபடியும் அப்படி பண்ணாத. பாரு, போய் ஃப்ரெஷ் அப் ஆவ, அதுக்கப்புறம் மாத்திரை குடுக்குற வயித்து வலிக்கு. சரி மம்மி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். என்ன கட்டு அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்ட? சரி சரி, போ, சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமா போறான். அதுக்கப்புறம் உள்ள போய் சிங்கி ஆல்ரெடி ரெடி ஆயிட்டுப்பா. ஆனா கட்டு இன்னுமே ரெடி ஆக மாட்டான். கட்டு, என்ன இது? எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு? உனக்கு 1/2 hour ஆச்சு உள்ள போய். மம்மி, இங்க பாருங்க, இந்த பாத்ரூம் கதவை திறக்க முடியல மம்மி. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க சிங்கிய கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. ஓஃபோ கட்டு, உன்கிட்ட எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நீ இந்த மாதிரி கதையெல்லாம் எனக்கு சொல்லாத. சீக்கிரம் வெளியே வர போறியா இல்லையா? பின்னாடியில இருந்து சிங்கி அங்க வரா. அதுக்கப்புறம் அவ சொல்றா, எங்க பாரு கட்டு, நீ நேரத்துக்கு வெளியே வரலனா அதுக்கப்புறம் அப்பா வருவாரு. அப்பா வந்தா அதுக்கப்புறம் உன்னை நல்லா திட்டு வாங்க போற பாரு. அதுக்கப்புறம் அப்பா பேரை கேட்ட உடனே கட்டு பயந்து போய் பாத்ரூம்ல இருந்து கதவை திறந்து வெளியே ஓடி வந்துடுறா. அப்புறம், மம்மி, எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம் ப்ளீஸ். உங்க கூட என்ன கூட்டிட்டு போகாதீங்க. அதுக்கு பதிலா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் கண்டிப்பா சாப்பிடுறேன். அட கட்டு, இன்ஜெக்ஷன் கண்டிப்பா போட்டாகணும்டா. இப்படி பயப்படாத, ஒன்னும் ஆகாது. இல்ல மம்மி, எனக்கு இன்ஜெக்ஷன் ரொம்ப பயம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் மம்மியோ சிங்கியோ கூட அவன் பின்னாடியே ஓடுறாங்க. கட்டு, அட நில்லு கட்டு. கட்டு, என் பேச்ச கேளு. ஆனா கட்டு எதுவுமே கேட்க மாட்டா. சீக்கிரமா அவ ஓடி போய் அந்த டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கிறான். இல்ல இல்ல, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீங்க என்ன வீட்ல தனியா விட்டுட்டு போயிடுங்க. போங்க, நான் வீட்லயே தனியா இருக்கேன். சிங்கிய மட்டும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. நான் வீட்லயே தனியா இருக்கேன், இன்ஜெக்ஷன் வேணாம். கட்டு, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் வெளியே வா, நமக்கு லேட் ஆகுது. இல்ல மம்மி, எனக்கு போக விருப்பம் இல்ல. கட்டு சிங்கிய மம்மியா சொல்றது கேட்கறதுக்கு ரெடியாவே இல்ல. கத்திக்கிட்டு இருக்கா, நான் வர மாட்டேன், என்ன விட்டுருங்கன்னு சொல்லி. அதை கேட்டு அவங்க அப்பா ஹால்ல இருந்து அங்க வந்து பார்த்து சொல்றாரு, கட்டு செல்லம், போதும்பா, எல்லாம் சீக்கிரம் ரெடியாக்கு போ, நம்ம சீக்கிரம் போகணும்பா. ஆனா அப்பா. கட்டு, சீக்கிரம் ரெடியாக்கு போ. அப்பா சொன்னதும் கட்டு வேற எதுவும் பண்ண முடியாம வெளியே வரான். ஆனா அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட மட்டும் ரொம்பவே பயமா இருந்தது. ஆனா இப்ப அவங்க கூட இன்ஜெக்ஷன் போட ஹாஸ்பிட்டலுக்கு போறத விட்டா அவன்கிட்ட வேற வழி இல்லாததால அவனும் அவங்க கூடவே கிளம்பிடுறான். சரி, சொல்றது கேக்குதா? வாங்க, நம்ம எல்லாரும் உள்ள போலாம். எல்லாரும் உள்ள போய் பாக்குறாங்க. ரொட்டீன் செக்கப் எப்பவுமே நடக்கிற இடத்துல அங்க ஒரு புது நர்ஸ் ஆண்டி உட்கார்ந்திருப்பாங்க. ஹலோ கட்டு சிங்கி, இன்னைக்கு என்னோட ரெஜிஸ்டர்ல எழுதிருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு ரொட்டீன் ஃபிட்னஸ் இன்ஜெக்ஷன் போடணும்னு. வாங்க, நீங்க 2 பேரும் வந்து இங்க உள்ள உட்காருங்க. நான் உங்க 2 பேருக்கும் இன்ஜெக்ஷன் போடுறேன். ஓகே அக்கா.
வா கட்டு உள்ள போலாம். ஆனா கட்டு மட்டும் உள்ள போவே மாட்டா. அவ சும்மாவே நின்னுக்கிட்டு இருப்பா. நர்ஸ் அக்கா இத பார்த்து அக்காக்கு ரொம்பவே நல்லா புரியுது. சரி பசங்களா, உங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போடுறீங்க? அத கேட்ட உடனே சிங்கி கட்டு பயந்துகிட்டு இருக்கிறத பாக்குறா. அதுக்கப்புறம் அவன் சொல்றா, அக்கா அக்கா எனக்கே ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போடுங்க. சரி வா சிங்கி. சிங்கி கொஞ்சம் கூட பயப்படாம நர்ஸ் அக்கா கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறா. வெரி குட் சிங்கி, நீ எவ்வளவு அழகா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்ட. இந்த டாஃபி. தேங்க்யூ அக்கா. சிங்கி இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு வெளியே ஓடி போயிடுறா. ஆனா இப்ப கட்டு இன்ஜெக்ஷன் போட வேண்டிய நேரம். கட்டு, பார்த்தா உனக்கு இன்ஜெக்ஷன் போடுறது ரொம்ப பயமா இருக்கு போல. ஆமா நர்ஸ் அக்கா, எனக்கு இன்ஜெக்ஷன் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ரொம்ப பயம், ரொம்ப வலிக்கும் தெரியுமா. எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம் அக்கா. ஆனா கட்டு, நீ அந்த ஹவ் டு பிகம் a சூப்பர்மேன் என்கிற காமிக் புக் படிச்சிருக்கியா? என்னது, அந்த மாதிரி ஒரு புக் இருக்கா? எனக்கு இது வரைக்கும் தெரியலையே. இங்க பாரு, இதுதான் அந்த புக். செம்மையா இருக்கும் தெரியுமா. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? நர்ஸ் அக்கா அவங்க கிட்ட இருக்க அந்த காமிக் புக்க கொண்டு வந்து காட்டுறாங்க. என்ன இருக்கு அக்கா அதுல? நர்ஸ் அக்கா அந்த புக்ல எழுதிருக்கிறத கட்டுக்கு படிச்சு காட்டுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, கட்டு என்ன எழுதிருக்கு பாத்தியா? இன்ஜெக்ஷன்ஸ அவங்க பவர் ஷாட்டா சூப்பர்மேன்ஸ் எடுக்கறாங்க. அது அவங்களோட பவர்ஸ இன்க்ரீஸ் பண்ணுது. அட இதுல அதுதான் எழுதிருக்கு. என்கிட்ட இந்த காமிக் புக்கே இல்ல தெரியுமாக்கா. சரி அப்ப எடுத்துட்டு போய் படி, அப்புறம் கொண்டு வந்து கொடு. வாவ், உண்மையாலுமேக்கா இதுல செம்மையான கதைங்க இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கும். கட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா காமிக் புக்க பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள அக்கா எப்ப இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு அவனுக்கே தெரியாது. இன்ஜெக்ஷன் கூட போட்டு முடிச்சிடுறாங்க. பாத்தியா, இன்ஜெக்ஷன் கூட போட்டாச்சு. உனக்கு அது கூட தெரியலல்ல? என்னது, போட்டுட்டீங்களா? வேற என்ன, போட்டாச்சு. உனக்கு சூப்பர்மேன் மாதிரி பவர் ஷாட் கிடைச்சாச்சு. அப்புறம் அதோட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற போற பாரு. அப்ப நானும் சூப்பர் ஹீரோ ஆயிட்டேன். மம்மி அப்பா 2 பேருமே கட்டு கத்துனது கேட்டு உள்ள ஓடி வந்து பாக்குறாங்க. அவன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அடே, என்ன இது கட்டு, நீ என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஆமாப்பா, நான் இன்ஜெக்ஷன் கூட போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேல நான் ஸ்ட்ராங்கா பிரேவா இருக்க போறேன் பாருங்க. நான் சூப்பர் ஹீரோ ஆக போறேன். வாவ், ஆச்சரியமா தான் இருக்கு. கட்டு பயப்படாம இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாரா? ஆமா மம்மி, இனிமே நான் எப்பவுமே இந்த நர்ஸ் அக்கா கிட்ட மட்டும் தான் இன்ஜெக்ஷன் போடுவேன். இவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா. எனக்கு வலிக்காமலே இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எனக்கு அது தெரியவே இல்ல. கட்டு, வா வா நம்ம கிளம்புவோம். இப்ப ஜிங்கி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா இல்ல, வாங்க நான் உங்க 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறேன். நான் சாக்லேட் மிட் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். நான் பட்டர் ஸ்காட்ச். நான் ஸ்ட்ராபெரி. சரி சரி, வாங்க வாங்கி கொடுக்கறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.